அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வீவர்ஸ் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கேட்டிருந்தார். அதாவது பார்த்திங்கன்னா, மதுரை புனலூர் வண்டி இருக்கு இல்லையா, அந்த வண்டி புனலூரில் இருந்து மதுரைக்கு வரும்போது திருப்பரங்குன்றத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலமாக நிறுத்தி வச்சிடுறாங்க அப்படின்னு. ஸோ அது எதனால் அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ரயில் வண்டிகளுக்குமே கால அட்டவணையை பார்த்திங்க அப்படின்னா, அது கடைசியாக சென்று சேர்கிற ஸ்டேஷனுக்கும் முன்னாடி இருக்கிற ஸ்டேஷனுக்கும் இடையில் பார்த்திங்கன்னா தூரம் கம்மியாக இருக்கும். அது கடந்து போகிற நேரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இது எதனால் அப்படின்னா, ஒருவேளை அது புறப்படுற இடத்துல இருந்து இடைப்பட்ட தூரம் பயணிக்கும் போது இயற்கை சீற்றத்தாலேயோ தொழில்நுட்ப கோளாறுகள் காரணத்தால் தாமதமாச்சுன்னா அதை இதில் சரி பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த புனலூர் மதுரை வண்டி பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரம் அதிகமாகவே இருக்கும். நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அதை பார்த்திங்கன்னா, இந்த வண்டி முன்னாடி நாகர்கோவில் சந்திப்புக்கு போய் லோக்கோமோட்டிவ் ரிவேர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது நாகர்கோவில் டவுன் வழியாக இதை இயக்கிட்டுருக்காங்க. அதுவே இந்த வண்டியோட ஒரு அதிகமான வேகத்துக்கு காரணமாகிருச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா, காலை நேரத்தில் நிறையா இப்போ மதுரை ஜங்ஷனில் 7 பிளாட்ஃபாரம் இருக்குது. இருந்தாலும் அந்த 3 மணிலேருந்து அவங்களுடைய அந்த ரேக் ஷண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பிஸியாக நடந்துகிட்ருக்கும். ஸோ இருந்தாலும் இதுக்கு ஒரு ஸ்லாட்டை அலோகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பிட்டில் எனக்கு கொண்டு போகலாம். ஆனால் மற்ற வேலைகள் அவங்க அது ஈடுபட்டுருக்கிறனால பண்ண முடியல. இதை தீர்வுக்காக பார்த்திங்க அப்படின்னா, தெற்கு ரயில்வே இந்த வண்டியை திண்டுக்கல் விழுப்புரம் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த பேசஞ்சர் வண்டி, அந்த வண்டி ஒரு காலத்தில் மதுரையிலேருந்து போனது தான். பட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து விழுப்புரத்துக்கு போகுது. அந்த வண்டியும் இந்த வண்டியும் மெர்ஜ் பண்ணி புனலூர்லேருந்து நேரடியாக விழுப்புரத்துக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி தெற்கு ரயில்வே இந்தியன் ரயில்வே வாரியத்திட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையும் பரிசீலனையில் இருக்குது. கூடிய சீக்கிரம் அதுக்கு பர்மிஷன் கொடுத்த பிறகு இந்த வண்டி நேரடியாக விழுப்புரம் போயிடும். இதனால் பார்த்திங்கன்னா காத்திருக்க நேரம் பயணிகள் நேரடியாக நாகர்கோவிலிருந்து விழுப்புரம் போகிறதுக்கும் இந்த வண்டி பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த வண்டியோடைய ரேக்குகள் அதிகாலை 3:30 மணிக்கு மதுரை சந்திப்பை சேருது இல்லையா. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதே நாளில் இரவு 11:35 மணிக்கு தான் இது புனலூரை நோக்கி புறப்படும். அதனால் கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே இந்த வண்டி பிட்லைனில் ஒரு இடத்தையும் பிளாட்பாரத்தில் ஒரு இடத்தையும் பிடிச்சிட்ருக்கு. சும்மா நிற்கிறதுக்கு பதிலாக இந்த வண்டியை அந்த திண்டுக்கல் பேசஞ்சரோட மெர்ஜ் பண்ணி இந்த வண்டி நேரடியாக புனலூர்லேருந்து விழுப்புரம் போகிறதுக்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா தெற்கு ரயில்வே அந்த கோரிக்கையை இந்தியன் ரயில்வே கிட்ட வச்சுருக்காங்க. அந்த அறிவிப்பு வந்த பிறகு இந்த வண்டி இந்த மாதிரி தாமதமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நல்ல சில கமெண்ட்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் என்னால் பதில் சொல்கிறேன்.